மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியில் கொண்டு வர சரித்திர நீதி சேனலை பாருங்கள். நேற்றைய தினம் இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து தமிழ்நாட்டில் அரசியல் நிலவரம் குறித்து கலந்து பேசினோம். இனி தேர்தலில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றும் கலந்து ஆலோசிக்கிறோம். கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சா? இப்ப புதிய கட்சிகள் ஏதாவது அதிமுக கூட்டணியில வர இருக்கிறதா? சில கட்சிகள் பேசிட்டு இருக்கிறோம், வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புதிதாக ஒருவர் கட்சி தொடங்கி இருக்கிறார். அவர் ஏற்கனவே அதிமுக இருந்தவர் சசிகலா அவர்கள். அவர்களோட கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? நேற்றுக்கு நடந்த கூட்டத்தில் இது சம்பந்தமாக பேசியதா? அதெல்லாம் பேசல, அதை பேசவில்லை, அதை பற்றி பேசவில்லை. அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி, அது எங்கிட்ட கேட்க முடியாது சார். ஒரு கட்சி வருது, ஒரு கட்சி, நான் தான் அதை பத்தி பேசல. அடுத்த கேள்வி அதை பத்தி பேசல, விட்டுருங்க அதோட. அதாவது அது காது மூக்கு வச்சு ஏதாவது இருக்கு பாக்குறீங்க, அதெல்லாம் வேண்டாம் சார். அதுக்கு முந்தைய பாரத பிரதமர் அங்க வந்தாரு, புரியுதுங்களா? பிரதமருடைய கூட்டம் முடிஞ்சோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, உடனே நான் வந்துட்டேன். மற்றவரெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கூட்டம் உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு தான் நடந்தது. அதுக்கு அடுத்த மதுரையிலிருந்து வந்த உடனே அன்னைக்கு நைட்டு வந்தேன், காலையில இங்க பொறுப்பு. இதுல ஒண்ணு இது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் சுமூத்தா மிக சிறப்பா எழுச்சியை கூட்டணி அமைச்சிருக்கோம். விரைவாக ஆரம்பிக்கப்படும். என்னென்ன தேர்தல் என்ன அறிவிக்கலையே, தேர்தல் அறிவிச்சாதானே கூட்டணி. தேர்தல் தேதி அறிவிக்கல, எங்க கூட்டணி சுமூகமா இருக்குது, எதை பத்தி கவலைப்படல. திமுக கூட்டணி குழப்பம் இருக்குது. காங்கிரசுக்கும் திமுக இருக்குமா இல்லையா? காங்கிரஸ் இருக்கிற பத்திரிகைகள் ஊடகத்தில் வருகின்ற செய்தியை வச்சு கணிக்க முடியுது. ஆக அங்கதான் அந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் ஒன்றாக இணைந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. வருகின்ற தேர்தல்